போகிறது. சுக்கிரனுடைய காரகத்துவ ரீதியான திருமண வாழ்க்கை அமைப்புகள், பணப்புழக்கம், ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் செய்யலாம். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மகர ராசி அமைப்பினர், மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 55 தினங்கள் என்பது கோல்டன் டே தான். ஸோ மேக்சிமம் இந்த டேஸை பயன்படுத்தி கொண்டு பங்குச்சந்தை ரீதியான முதலீடு போடக்கூடிய விஷயங்கள், லாப அமைப்புகளை பெறக்கூடிய எண்ணங்கள், இதில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து சரியான முறையில் இந்த நாட்களை பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வருடத்தில் ஒரு முறை தான் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு தன்மை என்பது செயல்படக்கூடியது. அதிலும் இந்த 55 தினங்கள் சுக்கிரன் கிட்டத்தட்ட சுபத்துவ வலிமையில் உச்ச பலனை பெறக்கூடிய அமைப்பு நிகழ இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் குருவும் சுக்கிரனும் கோச்சாரத்தில் பரிவர்த்தனை பெறக்கூடிய அமைப்பும் இந்த அமைப்பில் தான் நிகழ உள்ளது. ஸோ மேக்சிமம் இந்த டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனின் 2 12ஆம் பாவகங்கள் பரிவர்த்தனையாகி சுபத்தன்மையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் மிக நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் செயல்படும். ஸோ சுக்கிரனோட காரகத்துவ ரீதியான அத்தனை விஷயங்களையும் ஜாதகர் தகுந்த முறைகளில் நல்ல விதமாக செயல்படுத்தி பலன் பெறக்கூடிய காலகட்டம் இந்த 55 நாட்கள். சரி, மார்ச் 1க்கு பிறகு சுக்கிரன் வக்ரகதி ஆகும்போது அவர் உச்ச வீட்டில் வக்ரமாகும்போது நீச்ச பலனை தந்திடுவார். ஸோ பெரும்பாலும் அந்த காலகட்டங்களில் திருமண நிகழ்வை தவிர்த்து கொள்வது நல்ல விஷயமா இருக்கும். அந்த காலகட்டத்தில் மிக அந்யோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைக்கு இடைப்பட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை காலம் கடத்தி நிதானமாக கையாள வேண்டியது மிக முக்கியமான காலகட்ட அமைப்புகள். இது எல்லா ராசியினருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம்.